இசை ஏதாச்சும் சாப்பிடுறியா? சொல்லு இசை, என்ன சாப்பிடுற? தேனு, இசைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடு, சரியா? சரிக்கா. நீயும் வரணும். ஆ, இல்லடா தங்கம், அக்கா கொஞ்சம் வேலையா இருக்க, அப்புறம் வரேன்னு, சரியா? தேனு கூட்டிட்டு போ. புஷ்பா மாமா, புஷ்பா புஷ்பா மாமா. இசை இசை பாப்பா, நம்ம போய் சாப்பிடலாமா? வாங்க அக்கா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அக்கா, சிபி மாமா இசை மேல எவ்வளவு பாசமா இருக்கும்போது உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. நீ வேற, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் சும்மாக்கா, அவர் கண்ணுலயே உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரியுதே. அவர் மறைக்கலாம், ஆனா அவரோட கண்ணும் மனசும் காட்டி கொடுத்துரும். அப்படியா சொல்ற? சத்தியமா. சூப்பரா இருக்கு மேடம். இவ்ளோ டேஸ்டான ஃபுட் இதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஏன் மேடம், இந்த ஸ்டால் எப்பவும் இதே இடத்துல தான் இருக்குமா மேடம்? இல்லங்க, 2 monthsக்கு ஒரு தடவை போடலான்னு இருக்கோம். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேட் கம்மியா இருந்தா தானே சாப்பிட முடியும். ஸ்டார் ஹோட்டல் நடத்துறீங்களே, இந்த மாதிரி சின்ன கடையும் நடத்தலாம்ல. நான் கண்டிப்பா எங்க மேடம் கிட்ட சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேனு, இவங்க கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பாரு. சாப்பாடு கொடுக்கிற உடனடி சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்காது தேனு. ஆமாக்கா. புளிய புடிச்சு கூண்டில் அடைச்சு இட்லி ஊத்த சொல்லுகிற உலகம், அது எப்படி ஊத்துமப்பா, இட்லி எப்படி வேகுமப்பா. ஓ இசை வந்துடுறேன். இது சுடுதே. என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னமோ பண்ணு. கல்லஞ்சக்கார எப்படி பாக்குறான் பாரு. அண்ணே என்னண்ணே பரோட்டாவை எப்படி போட்டுட்டு இருக்கீங்க? கரெக்டா தானே சார் போடுறேன். ஐயோ உங்களுக்கு தெரியலண்ணே, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இப்போதான் சார் புதுசா சேர்ந்துருக்கேன். சரி இருங்க, நான் பண்றேன். இது எப்படி அடிச்சா நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்படி இங்க பாருங்க, இப்படி அடிக்கணும். எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சிப்பி சார், என்ன மாப்பிள்ள கலக்குறியாடா? களத்துல இறங்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வித்தையும் கத்து வச்சிருப்பா போலயே. பின்ன ஹோட்டல் நடத்துறதுன்னா சும்மாவா? சரி நீ ஊத்துன இட்லியை காட்டு. வேணாம் மாப்பிள்ள. காட்டுறா. என்ன சொல்ல போறோம் தெரியலையே. டேய் என்னடா இன்னும் வேகமா இருக்கு? இந்த இட்லியை கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணாத, எடுத்து வை. நீ ஃப்ரெஷ்ஷா ஊத்து.
இட்லிலாம் வேஸ்டா போயிடுவேன் மச்சான். டேய் அவங்க தட்டுக்கு இது போச்சுன்னா ரிவ்யூஸ்லாம் பேடா வரும்டா. பேரை கெடுத்துறாத, புதுசா ஊத்து. இவ்வளோ தப்பா ஊத்துறோமே, இப்ப கூட போய் ரெஸ்டாரண்ட் சொல்றானா பாத்தியா? திரும்ப வேலை செய்ய சொல்லியே கொல்றானே கல்லஞ்சக்காரன். ம்? இட்லி யாருப்பா வேணும்? ம். ஜனா மேடம் நிறுத்துங்க. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து எல்லாரும் கிளம்பணும். என்னாச்சு சார்? எதுக்கு எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? சார் நீங்க என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம்.